அடுத்து வாலியே என்ற அணியில் அன்பிற்கினிய நண்பர், ஆயுரை திலகம், நகைச்சுவை பேரரசு, அருமை நண்பர் முனைவர் அறிவொளி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அன்பு பாராட்டி உங்கள் சார்பில் பெரு மதிப்புக்குரிய காக்குகோ குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, பெரு மதிப்புக்குரிய பேராசிரியர் சேசுபா அவர்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு 2 அணிகளிலும் அணி செய்கின்ற அறிஞர் பெருமக்களே, குழுமியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுடைய நல்ல ஆதரவினால் நிகழ்கின்ற இந்த பட்டிமண்டபத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கும் மதிப்புக்குரிய நீதிபதி நாவுக்கரசர் டாக்டர் சத்யசீலன் அவர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் சொன்னார் போல எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய வேலையை கவனமாக செய்கின்ற உமா மகேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த வருஷமாவது உங்களுடைய பட்ஜெட்ல அதிகமான பாலிசியை எடுக்கும்படி கம்பன் அருள் செய்ய வேண்டும். அவங்க ஒன்று சொன்னாங்க, அந்த பாலிசி எல்லாம் நான் சொல்லலை, நான் சொல்ற பாலிசி வேற, நீங்க பட்டிமன்ற பாலிசிய பேசுறீங்க. அவங்க சொன்னாங்க, வீழ்த்துறவன் பெரியவனா இருந்தா, வீழ்த்துறவன் சின்னவனா இருந்தா 2 விளைவு வரும்னு. வீழ்ந்தானான்னு முதல்ல சொல்லுங்க. தசரதன் வீழ்ந்திருக்கிறானா? விழவே இல்லைங்க, செத்து போட்டான். செத்து போனது ஒரு வீழ்ச்சியா? மகாத்மா காந்தி செத்தாரு, ஆனா சுட்ட பிறகு செத்தாரு, அது வீழ்ச்சி. சொந்த நாட்டுக்காரனே கையெடுத்து கும்பிடுறவனே சுட்டான்னு சொன்னா அது வீழ்ச்சி. ஜவஹர்லால் நேரு போய் படுத்தாரு, படுக்கும் போதே சொன்னாரு, என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. கடைசி வார்த்தை முடிஞ்சு போச்சு, அது வீழ்ச்சியா? செத்து போட்டார். மனுஷன் எப்பவும் சாவான். அந்த மாதிரி தசரதன் செத்து போட்டான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு மடியில இந்த அம்மா, ஐயோ முறையோன்னு கொஞ்சம், அவன் பாலிக்கு போட்டிருந்தா கூட ஒப்பாரி நல்லா இருந்திருக்கு. எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவன் எங்க விழுந்தான்? விழுந்தா தங்களை எழுந்திருக்கிறதுக்கு அவன் விழவே இல்லை. அவன் ஒரு ராஜாங்கிறத நான் ஒத்துக்கல. அவன் ஒரு சத்திய நெறியில் நடக்கின்ற தலைவன். அவனுடைய சத்தியம் விழுந்தால் அவன் விழுந்திருப்பான். அவன் சத்தியம் விழவில்லையே. அவன் விழுந்திருந்தால் அவனுடைய அருமை புதல்வன் ராமன் அவனை எழுப்பி விட்டுத்தான் காட்டுக்கு போயிருப்பான். இங்க ராமனையே சந்தேகப்படுறீங்க நீங்க. அவன் விழவே இல்லை, செத்து விட்டான். அதனால எல்லாரும் சாவாங்க. சாவரங்களை பார்த்துட்டு ஐயோ போயிட்டுதே. அதாவது இந்த மனுநீதி சோழன் மகன் தேர்ல போனான், ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சுட்டான். அந்த பசுமாடு மணி அடிச்சுது. அந்த மந்திரி சொல்றான், அந்த பையன் மேல குற்றம் இல்லைங்க, இந்த மாடு தான் தவறா அடிச்சு விட்டுது. ஏன்னா ரொம்ப அறிவாளி. அந்த காலத்துல எல்லாம் அறிவாளியா இருந்தா தான் மந்திரியா இருக்க முடியும். இப்போலாம் அது இல்லைன்னா தான் மந்திரியா இருக்கணும். ஆமாங்க, அறிவாளிய மந்திரியா போட்டோம்னா அடுத்த கட்சிக்கு போடுவான். அதனால சொன்னான், அதாவது இந்த கொலையை செஞ்சுட்டான் உன் பையன்னு சொல்லி தளர்வுறும் இத்தாய். இந்த பசுமாடு ஒரு தாய், அந்த புள்ள செத்து போயிட்டான்.
செத்து போனதை கொலைங்குது. பையன் நம்ம வீட்டுல இருந்து எதிர் வீட்டுக்கு போகும்போது ஒரு லாரி வந்து அடிச்சு விட்டுது. தாய் என்ன சொல்லுவா? என் பையன் லாரியில விழுந்துட்டான் சொல்லுவா? ஒரு பயிரும் சொல்ல மாட்டோம், தெருக்காரனே சொல்ல மாட்டோம். ஏன்னா வசூல் ஆகணுங்கிறதுக்காக லாரிக்காரன் அடிச்சு விட்டான் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இவன் இந்த தசரதன் இருக்கிறானே, அவன் ஒரு பாசத்துல எல்லாரும் சொல்றாங்க தன் கட்சி ஜெயிக்கணுங்கிற பாசத்துல அவனை வீழ்த்திட்டாங்க. எங்க பொண்டாட்டி வரம் கேட்டதுனால ஒருத்தன் விழுந்தா போடுவான், கொடுக்க முடியலன்னா விழுந்து போடுவான். இவன் கொடுத்துட்டான் வரத்தை, இன்னும் என்ன இருக்கு? அப்படி அதெல்லாம் வீழ்ச்சின்னா உங்களுக்கு வீழ்ச்சி, எனக்கு வீழ்ச்சி, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வீழ்ச்சி. ஏங்க எந்த மனைவிங்க புருஷன்கிட்ட வந்து இப்படி நடக்காம இருப்பா? வெளியே தெரியாது. வெளியில வரும்பொழுது கிணத்து உடச்சுக்கிட்டான் பாட்டு ஜம்பி ஜாம்னு வருவான். என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லைங்களா, அவன் அப்படித்தான் வருவான். அதனால இந்த மனைவி என்னவோ பண்ணிவிட்டா அவன் விழுந்துட்டான்னு சொல்றதெல்லாம் நீங்க அங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது எல்ஐசியில பேசிட்டு இருக்கலாம், பட்டிமன்றத்துக்கு வேண்டாம். என்ன வேடிக்கை, அவன் விழவே இல்லை, அவன் சத்தியம் தளரவே இல்லை. விழாதவன் எழ வேண்டிய அவசியம் இல்லை, அதான உண்மை. நீங்க சொன்னீங்கல்ல போனவன் திரும்பி வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணான், அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போதே ஒரு கெட்ட காரியம் பண்ணிட்டு போட்டான், திரும்பி வந்து அந்த நல்ல காரியமாக்கி. ஆமாங்க, இப்ப நான் போகும்போது என் பையன் இங்க வச்சுட்டு போட்டேன், திரும்பி வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால ஒரு பெரிய புண்ணியமான விஷயம் அது. பையன் மறந்துட்டு போயிட்டேன், வந்து எடுத்துட்டு போட்டேன். திரும்பி வந்ததுக்கு என்ன காரணம்? செய்ய தவறியதை செய்யறதுக்காக. அதனால சொர்க்கலோகத்துக்கு நீங்க ஒரு வேடிக்கை பாருங்க, இந்த 3 பேர்ல வீர சொர்க்கம் அடைஞ்சவன் ராவணன் தெரியுமா? அவனும் நரகத்துக்கு போகல, வீர சொர்க்கம் அடைஞ்சவன். இவன் சாதாரண சொர்க்கம் அடைஞ்சவன். யாரு? நம்ம தசரதன். ஆனா வாலி எப்படி இல்லை, வானுக்கும் அப்புறத்து உலகனானான், திரும்பி வர முடியாது அவன் போன இடத்துல இருந்து. தசரதன் போன இடத்துல திரும்பி வரலாம், ராவணன் வரலாம். இப்ப ராவணன் வந்துட்டு போறான் ஒரு வீட்டுக்கும். சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்துட்டு போறான். நடக்குது, ஏன்னா திரும்பி வர இடத்துக்கு போயிருக்கான். தசரதன் அதே மாதிரி திரும்பி வர இடத்துக்கு போயிருக்கான். அதை ஒரு பெரிய விழுந்துட்டான். விழவே இல்லை. முதல்ல அந்த கட்சியே நீங்க விழ வச்சா நல்லது. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, இவன் விழவில்லை, ஆகவே அவன் எழவில்லை. முடிஞ்சு போச்சுங்களா? நின்றுட்டு இருக்கிறான். ஏன் எந்திரிக்கல எந்திரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ராவணன் இருக்காரு, திருவாரூர்காரர். திருவாரூர்காரர் ராவணனா? இந்த திருவாரூர்காரரை சொல்றேங்க. எங்க திருவாரூர்காரனா ஒருத்தர் தானே. அதனால ராவணன் எப்படின்னு கேட்டீங்கன்னா வீழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் வீழ்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வாங்கின வரம், அவன் செஞ்ச தவம், அவன் நம்பிய நம்பிக்கை எல்லாம் போயிட்டு ஒரு வார்த்தை அதனால தாங்க முடியாது. சம்பூர்ண ராமாயணம் பார்த்தீங்களா? என்னை இன்று போய் நாளை வா என்று ஒரு மனிதனும் புகழுவதோ. அற்புதமான பாட்டு, சி.எஸ். ஜெயராமன் பாட்டு, டி.எஸ். பகவதி பாண்டு நடிச்சது. ஒரு மனுஷன், நான் எவனை பஜ்ஜியா சாப்பிடுவனோ அந்த மனுஷன், அவன் என்னை பார்த்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாண்டானே. இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இதுதான் வீழ்ச்சின்னு பேர். இது மாதிரி எதையாவது தசரதனுக்கு யாராவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. என்ன? அதனால அவனை விட்டுடுங்க நீங்க. ராவணனுக்கு வீழ்ச்சி, இந்த வீழ்ச்சியை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. மாட்சி அடைஞ்சானா? அழகிய அவன் மகன் இந்திரஜித்து
அது மாதிரி ஒரு புள்ள உலகத்துல கிடையாதுங்க. தன்னுடைய தாயை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நேசிக்கிறான் அப்பான்னு தெரிஞ்ச பிறகும் அந்த அப்பாவுக்காக ஒருத்தன் உயிர் தர்றான்னா சாதாரணமான பிள்ளைகளா? வில்லாளரை எண்ணும் போது விரக்கும் நிற்கும் வீரன், அப்பேற்பட்டவன். அவன் என்னமோ நம்பினா போனதும் தான் தெரிஞ்சது ராமனும் லட்சுமணனும் வெல்ல முடியாதவர்கள்னு தெரிஞ்சது. திரும்பி வந்துட்டான் அப்பா கிட்ட. 3வது நாள் வந்து சொல்றான், அப்பா நான் அனுப்பினேன் அம்பு இருக்க நிலத்தை செய்து விசும்பை செய்து நிலம் செய்து விசும்பும் செய்து நெடியமால் தந்த படை, மகாவிஷ்ணு கொடுத்த படை. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? லட்சுமணன் அப்படியே பலமாக வந்துட்டு திரும்பி போச்சுதுன்னா பலம் செய்து போயிற்றால் மற்றொரு வழிய உண்டா? நான் நினைக்கிறேன் நீ தப்பு. அப்ப கூட சொல்றான் அந்த பிள்ளைய பாருங்க, நீ தப்பு செய்யலப்பா, நம்ம குலமே ஒரு தப்பு செஞ்சிருக்கு. குலம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டாய் அப்படின்னு ஒரு புள்ள சொல்றான். இந்த பையன் என்ன பண்றான் பாருங்க, உன்னால முடியும்னா போ, இல்லைன்னா வீட்டுல கடை. எனக்காக உன்னை எவன்டா போ சொன்னது? உன்னை நம்பியோ உன் சித்தப்பனை நம்பியோ நான் இந்த சண்டைக்கு போகல. என்னையே நோக்கி யானின் நெடும்பகை தேடிக்கொண்டேன் போட. இப்படி அங்க பிள்ளைகிட்ட பேசுவான். அவன் உடம்பெல்லாம் புண்ணோட வந்து நிக்கிறான் இந்திரஜித்து. அங்க சங்க ஊதுறான், எல்லாரும் தப்பி புழைச்சிட்டோண்டாட்டு. அது காதுல கேக்குது. அப்ப ராவணன் சொல்றான், தம்பி நீயே நாளைக்கு போருக்கு போடா. உடம்பெல்லாம் புண்ணுங்க, எந்திரிச்சு கும்பிட முடியல அப்பாவ. அப்படியே படுத்தபடியே கும்பிடுறான் இந்திரஜித்தை. அந்த பிள்ளைய பார்த்து இந்த பாவி சொல்றான், நாளைக்கு நீயே போடா, ஏன்னா நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அவனுக்கெல்லாம் வெக்கமா இருக்குமா இல்லையா, நீ போடாங்கிறான். இவன் ஒரு மாட்சிக்குரியவனாங்க, பிள்ளைகிட்டேயே இப்படி நடந்தவன். இவன் சாகத்தான் வேணும், செத்து போட்டான். அதனால அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைச்சு போயிடுச்சு. அதனால அது தண்டனை, இது சாவு. பாலிக்கும் தண்டனை தான், நான் இல்லைன்னு சொல்லல. தம்பியின் மனைவியை கவர்ந்ததற்கு தண்டனை தான். ஆனா பாலி சாதாரணமானவன் அல்ல. இந்த 3 பேரை விட அதிகம் படித்தவன், சிவபக்தன், அறம் உடையவன், ஒரு திமிரு. என்னடா பண்ணுவேன் பா, நாங்க அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நீ நடத்திடுவியா? 25 வருஷம் நாளா நடத்த முடியலையே. இவன் நடத்தினாலும் இவன் பேச போறதில்லை. என்னத்தை பேச போறான்? இந்த அம்மா சொன்ன மாதிரி 2G போறான். மக்கள்ல எவனுக்கும் 2Gன்னா என்னன்னு தெரியல. 1,76,00,000 கோடி எடுத்துட்டு போனான்றான். இந்த நம்பரையே எண்ண முடியல. எவன் எடுத்துட்டு போனா? எவனுக்கு? அவன் ஒருத்தனா எடுத்துட்டு போனா? அவன் எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டு போயிருக்கான். அங்கேயும் பங்கு வச்சிருக்கான், இங்கேயும் பங்கு வச்சிருக்கான். என்ன தப்பு பண்ணிவிட்டான்? இப்ப சொல்ற இந்த அம்மாவுக்கு ஒரு 100 கோடி கொடுத்துருந்தா இந்த அம்மா சொல்லுமா? உங்களுக்கு கொடுக்கல, எடுத்து விட்டாங்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்திருந்தா எடுத்தான் கொடுத்தான். அவ்வளவுதான் நடக்க போகுது. அதை விடுங்கம்மா, இங்க வாங்க, பாலிக்கு வாங்க. எப்பேற்பட்டவன் அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், என்னுடைய வீரத்தை பார்த்த பிறகும் எனக்கு முன்னாலே இருந்து அம்பு போடாமல் மறைந்திருந்து அம்பு போட்டானே என்று நினைத்து அம்பு சாகடிக்கவில்லை அவனை. ராமன் இப்படி செய்து விட்டான் என்ற அந்த தப்புதான் அவனை தொலைச்சது. பா, இரக்கம் எங்கு உகுத்தாய்ப்பா, நான் எப்படி செய்தேன், என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டு ராமன் கண்ணீர் வடிக்கிறான். இதை நம்ம கொண்டிருக்க வேண்டாம்.
பேசியிருக்கலாம், நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு ராமன் நினைக்கிறான். இதுதான் வீழ்ச்சி. ஆனா அந்த நேரத்தில் கூட வாலி மறந்து விட்டு அங்கேதான் அவன் மாட்சி அடைகிறான். தன் தம்பியை கூப்பிட்டு ராமனிடத்தில் சொல்லுகிறான், இந்த பார்ப்பா, இவன் என் தம்பி, இவன் என்ன கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக உனக்கு அழுக்கு வரக்கூடாது. இவனை நீ காப்பாற்ற வேண்டும், நீ காப்பாற்ற வேண்டும் அல்லது அனுமன் காப்பாற்ற வேண்டும். ரெண்டு பேரும் என் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்று யார் தன்னை கொல்வதற்கு காரணமாக இருந்தானோ அவனை மன்னிக்கிறானே, அங்கே உயர்கிறான். தன் பிள்ளைய கூப்பிடுறான், டே அப்பனை கொண்டுட்டான் நினைக்காதடா, இவன் யார் தெரியுமா, இவன் தான் மிகப்பெரிய கடவுள். பாலமை தவிர்ப்பி பிள்ளாய், நீ இந்த அறியாமையை விட்டுவிடு, அப்பனை கொண்டு விட்டான் என்று நினைக்கிற அறியாமையை விட்டுவிடு. தனக்கு மேலும் ஒரு பொருள் இல்லாத பரம்பொருள் இவன், இவனை வணங்குமைந்த என்று சொல்லுகிறானே, அங்கே உயர்கிறான். வீழ்ந்து போன வாலி அவன் சொன்ன வார்த்தைகளால் உயர்கிறான். அதைத்தான் கம்பன் எழுதுகிறான், வானுக்கு அப்புறத்து உலகனானான். எல்லாரும் தேவலோகத்துக்கு போவான், அது வானம். அதற்கு அப்பாலே இருக்கிறது மோட்சம். அங்கு போனால் திரும்பி வர முடியாது. அந்த இடத்துக்கு போனான் என்கிற போது வீழ்ச்சி அடைந்த வாலி மாட்சியை பெறுகிறான். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, இப்போ நீங்க நிக்கிறீங்க, ஒரு டூ வீலர் வருது, சத்தம் கேட்குமா இல்லையா? கேட்கும். ஒரு கார் வருது, சத்தம் கேட்கும். கேட்குது, காது கேட்குது, காது கேட்குதான், அதனால கேட்குதான். காது கேட்கலாம் கேட்கும். இன்னும் நடுவருக்கு காது வைக்காது நினைச்சிருக்கீங்களா? இந்த காது தான் கேட்காது, அவருக்கு அந்த காது தெரியும். அப்போ இந்த வீல் சுத்துதுங்க, அது காதுல கேட்குது. சின்ன வீல் அது சுத்தினா காதுல கேட்குது, சுத்தலன்னா கேட்காது. இன்னும் பெரிய வீல் சுத்தினா இன்னும் பெரிய சத்தம் கேட்கும். இப்போ உலகம் இருக்குங்களே, அது ரொம்ப இருக்கிறதுலே பெருசு உலகம்தான். 24,000 மைல் சுற்றளவு உடையது நம்ம பூமி. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1000 மைல் வேகத்தில் சுத்துது. 24 மணி நேரத்தில் முழுசு சுத்திடுது. அப்போ ஒரு சின்ன டூ வீலர் சுத்தினாலே சத்தம் கேட்குது. பூமி சுத்தினா கேட்கணுமா இல்லையா? கேக்குதா? கேட்கலையே அப்படின்னா சுத்தலையா? சுத்துது, ஆனா நமக்கு கேட்கல. ஏன் கேட்கல? நம்ம காதுக்கு சின்ன சத்தத்தை கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அதை விட சின்ன சத்தம் கேட்காது. பெரிய சத்தம் கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அதுக்கு மேல பெரிய சத்தம் கேட்காது. சின்னது கேட்கிறவனுக்கு பெருசு கேட்காது, பெருசு கேட்கிறவனுக்கு சின்னது கேட்காது. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, நல்லா சுத்துது. பெரிய வீடே கதி நிற்கிறவனுக்கு சின்ன வீடு தெரியாது. சின்ன வீட்டுக்கு போறவனுக்கு பெரிய வீடு மறந்து போடும். உண்டா இல்லைங்களா? அதே மாதிரிதான் சின்னது பெருசு இப்படிதான் இருக்கும். இந்த வகையில யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பூமியும் சுட்டுகிறது. அந்த சப்தம்தான் பிரணவம் என்ற ஓம் இது நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சப்தம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் காற்றாடி சுத்தும் பொழுது ஓம் என்று சத்தம் கேட்கிறது. கடல் அலை வீசும் போது ஓம் என்று சத்தம் கேட்கிறது. அவைகள் சத்தம் போடவில்லை, இருக்கிற இந்த பூமியின் சத்தத்தை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. அதுதான் ஓம். அதனால நமக்கு கேட்கலங்கிறதுனால இல்லைன்னு சொல்லப்படாது. இந்த எதிர்கட்சிக்கு தெரியலங்கிறதுக்காக உள்ளபடியே இல்லைன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரப்படாதுங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க பாலிசியில் இருக்காங்க. அந்த பாலிசிக்கு இந்த பாலிசி எல்லாம் புரியாது. ஆகையினால் பாலி போன்ற ஒரு மாபெரும் வீழ்ச்சியை அடைந்த ஒரு தலைவன் மாட்சி அடைந்ததைத்தான் நீங்கள் தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் நல்ல தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நீதிபதி. இப்பொழுதெல்லாம் சம்திங் வாங்கிட்டு தான் தீர்ப்பு சொல்றாங்க. அப்படி நீங்க வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் அதுக்காக கவலைப்பட போறதில்லை.
எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படியோ ஜெயிக்கணுமே தவிர தோத்தக்கூடாதுங்க. வீழ்ச்சியில் மாட்சி அடைய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.